வணக்கம், நான் தர்மா. நான் இப்ப எங்க நிக்கிறேன்டா, நெசவு சாலை வீதி மாவட்டபுரம் என்று சொல்லப்படுற இடத்த நிக்கிறேன். ஏன் நான் இங்க வந்திருக்கிறேன்னு சொன்னா, இதுல பாத்தீங்கன்னு சொன்னா திருநாவுக்கரசு மாதிரி பண்ணை என்று சொல்லி ஒரு பண்ணை ஒன்று காணப்படுது. அந்த பண்ணையை பார்க்கறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். இப்ப இந்த பண்ணைக்குள்ள போய் இங்க என்னென்ன விடயங்கள் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். தொடர்ந்து இந்த காணொலியை இறுதி வரை பாருங்க. ஐயா வணக்கம். 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 நீங்க இந்த பண்ணையில வேலை செய்யறீங்களா? நான் முந்தி வேலையினால இப்போ ஆலோசனை மாதிரி இருக்கிறேன். இப்ப நாங்க இந்த பண்ணை வந்து என்னத்துக்காக ஆரம்பிச்சீங்களா? என்ன ரெண்டு முக்கியமான நோக்கம் இது ஆரம்பிக்கிறதுக்கு. மருந்து இல்லாத உணவு. ஆமாம். மற்றது நீரை சேமிக்கிறது. ஆமா ஆமா. நீரை நாங்கள் இப்ப கண்டபடி வீட்டு கட்டுறோம் எல்லாத்துக்கும். அதனால நிலத்தடி நீர் பாதிக்கப்படுது. அதனால நாங்கள் அதை சொட்டு நீர் பாசனம் மூலம் சிக்கனமா நீரை பாவிக்கிறது முறையா அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னென்ன விடயங்கள் இந்த பண்ணையில இருக்கு? இந்த பண்ணையில விசேஷமாக மாமரம் டொம் ஜெர்சி என்ற ஒரு நல்ல சாதி மாம்பழம். அது 1 கிலோ வரைக்கும் வரும் ஒரு பழம். 1 கிலோ வரைக்கும். விதை ஒரு சின்ன தான் இருக்கும். ஆனா அது டேஸ்டான மாம்பழம். அது முக்கியமான விஷயம். இங்க மற்றது பப்பா வச்சிருக்கிறோம். 2-3 ரகமான பப்பாசிகள் வச்சிருக்கிறோம். மற்றது மாதுளை வச்சிருக்கிறோம். இதுகளை பராமரிக்கிறது பெரிய வேலை. எல்லாத்தையும் பராமரிக்கிறதுக்கு நியமான லேபரும் எத்தனை பேர் வேலை செய்யணும்? இப்போ மொத்தமா 7 பேர் இங்க இருக்கிறோம். 7 பேர் வேலை செய்யுறீங்க. மண்புழு உரத்தை நாங்கள் இங்க தயாரிக்கிறோம். மண்புழு உரம் தயாரிக்கிறீங்க? தயாரிக்கிறோம். இந்த தொட்டிகள் அடிக்க நீங்கள் பார்க்கலாம், பார்த்து அதிலையும் பார்க்கலாம். சரி சரி. மண்புழு உரத்தை செய்து அதை நாங்கள் ஆக்களுக்கு பல இடங்கள்ல ஆக்கள் விரும்பி வாங்கி கொண்டு பூக்கண்டுக்கு போடலாம், மரக்கறிகளுக்கு போடலாம். எல்லாத்துக்கும் நல்லா இருக்கு. அப்ப ஆக்கள் வாங்கினா திரும்ப திரும்ப வாங்கி கொண்டு போயிடும். நாங்கள் கட் பண்ணி அதை விற்கிறோம். மருந்துகளும் இருக்கு. நாங்கள் ஆர்கானிக்ல மருந்தும் வச்சிருக்கிறீங்க? ஆர்கானிக் மருந்து தான். அது ரசாயனம் எதுவும் சேர்க்கப்படும். ரசாயனம் எதுவும் இல்ல. இதுல இந்த கொம்போஸ் உரம் செய்யறோம் ஐயா. கொம்போஸ் செய்யறோம். அதுல இப்ப அதுவும் உங்கள்ட பயிர்களுக்கு நல்ல வேலை செய்யுது. சரி. இப்ப நீங்க ஒரு ஆரம்பத்துல இருந்து நான் காட்டி கொண்டு போங்க. இல்ல அதையும் பாருங்க. எங்க இருந்தாரு? இது வந்து மண்புழு உரம். மண்புழு உரம். இது வந்து 2 கிலோ. 2 கிலோ. நான் இதுல 1 கிலோவும் அடிக்கிறோம், 2 கிலோவும் அடிக்கிறோம். லூஸாகவும் கொடுக்குறோம் இந்த உரத்துல வந்து. அதை விட கூட எடுக்கிறாங்களுக்கு வந்து டிஸ்கவுண்டும் இருக்கு இந்த உரத்துல வந்து. விலை வந்து 1 கிலோ வந்து 180 ரூபா. 1 கிலோ 180 ரூபா. 2 கிலோ வந்து 290 ரூபா. கூட எடுத்தா டிஸ்கவுண்ட் போடுவீங்க? கூட எடுத்தா 25% டிஸ்கவுண்ட் இருக்கு. கூட எடுத்தா டிஸ்கவுண்ட். இது வந்து 5ல. இது பாப்போம். 5ல கரைசல். இது வந்து பூச்சி விரட்டி. இது வந்து வேப்பிலை கரைசல். இது வந்து பூச்சி விரட்டி. பூச்சிகள் மற்ற அந்த வெள்ளை பூச்சி அடிச்சான்னு சொல்லி வந்துச்சு. அதுக்கெல்லாம் ஓகே. இந்த இது வந்து கூட வந்து வாங்குறவ. இதுன்ற விலை வந்து 90 ரூபா. 90 ரூபா. 5ல கரைசல் வந்து 90 ரூபா. இதுவும் 90 ரூபா. 1/2 லிட்டர். இது வந்து மீன் அமிலம். இது வந்து காய்களை வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்காண்டி பயன்படுத்துறது. ஃப்ரெஷ்ஷா செழிப்பா இருக்கும். அதாவது அந்த ஒரிஜினல் காய் மாதிரியே இருக்கும். நோயல் தாக்கங்கள் அது ஒண்ணும் பெறா அந்த காயில வந்து. அதுக்கு பயன்படுத்துறது. இதுன்ற விலை வந்து 350 ரூபா. 1/2 லிட்டர். இது வந்து பஞ்சகாவியம். இது வந்து கவ்யம். இது வந்து பூக்குற இதெல்லாம் கிடைக்கிறது. பூக்காம இருக்கிற பூக்காம இருக்கிற தாவரங்களுக்கு வந்து பூக்குறது கிடைக்கிறது. பூக்குறதுக்காக பாவிக்கும். வந்து பூக்குமா. இது வந்து 250 ரூபா. 1/2 லிட்டர். மற்ற இது வந்து மண்புழு திரவம். மண்புழு திரவம். இது வந்து வளர்ச்சிக்கு பயன்படுத்துறது. இது வந்து 90 ரூபா. இது வந்து கோசலம் கரைசல். இது வந்து பூச்சி விரட்டி. சரி சரி சரி. இதுன்ற விலையம் வந்து 90 ரூபா. கோசலம் வந்து மாட்டின செல்லாம்.
இதை வந்து என்ன நீங்க மருந்து அடிக்க வந்து வேற தண்ணியோட கலந்து தான் அடிக்கணும். இது வந்து தண்ணியோட கலந்து தான் அடிக்கிறது. இதுல அந்த அளவு திட்டம் போட்டிருக்கிறோம் நாங்கள். லேவல இருக்கு எத்தனை லிட்டருக்கு எவ்வளவு கலக்குறாண்டு. சரி சரி சரி. இது வந்து 3G அசுரன். இது வந்து பூச்சி விரட்டி தான். இது வந்து 1/2 லிட்டர் வந்து 220 ரூபா. இதுல அந்த இதுக்கு வந்து கொஞ்சம் பவர் கொஞ்சம் கூட. பூச்சி விரட்டி தான் இது. அந்த பூச்சி விரட்டி கொஞ்சம் வீரியம் கொஞ்சம் கூட. சரி சரி சரி. இது வந்து கொஞ்சம் இஞ்சி அந்த பொருட்கள் கொஞ்சம் சேர்க்கிறோம். அதால கொஞ்சம் விரட்டி கொஞ்சம் கூட. சரி சரி சரி. இதுன்ற விலை வந்து 220 ரூபா. 220 ரூபா. இது வந்து டொமிஜேசி மாமலம். இது வந்து கிலோ வந்து 900 ரூபா. கிலோ வந்து 900 ரூபா. ஒரு மாம்பழம் எத்தனை கிலோ இது எவ்வளவு வரும்? இது வந்து ஒன்று வந்து குறிப்பிட்ட இது வந்து 520 கிராம். 1/2 கிலோ அப்படி வரும். 1/2 கிலோ அப்படி வரும். 1/2 கிலோ கூடும் குறையும். இந்த மாம்பழம் கிட்டத்தட்ட ஒரு 400 500 ரூபாய்க்குள்ள வருமோ? மற்ற குரோ பேக் விற்கிறோம். குரோ பேக் விற்கிறீங்க? அதுல வந்து 2 விதமான குரோ பேக் இருக்கு. இதுல ஒன்று நீளம் இருக்கு, மற்ற சின்ன இருக்கு. இந்த குரோ பேக் வந்து நீளம். இது நீளம் என்ன? இது வந்து மாங்கண்டதில் வைக்கலாம். இது வந்து நாங்கள் வைக்கிற இது வந்து கத்தரிக்கண்டு, மற்றது மிளகை அதில் வைக்கலாம். கத்தரி மிளகாய் இதுக்கு வைக்கலாம். நான் பின்னுக்கு அந்த இதுக்கு வைக்கிற முறையும் காட்டி தரலாம். அதுல வைக்கிற முறையும் காட்டி முறை இருக்கு. இது நீளமானது. இதுக்கு நீங்க இந்த விலை எவ்வளவுன்னு சொன்னீங்க? இதுன்ற விலை வந்து 80 ரூபா. 80 ரூபா. ஒரு எத்தனை தரம் திருப்ப பயன்படுத்தலாம் அந்த பேக்கள்? 2-3. இது வந்து சின்ன பேக். இது சின்ன பேக். இது வந்து 60 ரூபா. இது 60 ரூபா. ஒன்று வந்து 60 ரூபா. டொமிஜேசி பேக், மாம்பழ பேக். மாம்பழ பேக். இது வந்து 3 வந்து 100 ரூபா. 3 பேக் வந்து 100 ரூபா. 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்க. இது கம்போஸ்ட் தான் தம்பி. இது நாங்கள் பல இடங்கள்லாம் குப்பையை சேகரிச்சு இதுல போட்டு 3 மாதத்துக்கு தண்ணி அடிச்சு இதை பிரட்டி விட வரும். விட்ட பிறகு அது கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு நாங்கள் அந்த பயிர்களுக்கு போடலாம். வேறு ஆக்களும் கொடுக்குறோம். நாங்கள் வேறு ஆக்களும் கொடுக்குறோம். நீங்களே இதுக்கு என்ன குப்பை வேறு என்ன? இதுக்கு வந்து குப்பை மற்ற ஆட்டரு அது எல்லாம் அதெல்லாம் போட்டு அப்படியே தண்ணி அடிச்சு வர. மற்ற எங்கட மாட்டின ஜூரின் அதுகள் கழிவுகள் இருக்கு தானே, அந்த தண்ணியும் இருக்க வருது. அதுக்கு அள்ளியும் வந்து ஊத்துறாரு. அப்ப அந்த கழிவு இருக்க நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட 1 மாதம் போக பிரட்டி விடுறது. பிரட்டி எடுக்கிறது. என்ன கண்டுகள் நாட்டு நாட்டு என்ன கண்டுகள் இது? இது வந்து மிளகா கண்டு, உள்ளூர் மிளகா. உள்ளூர் மிளகா. அதாவது கத்தரி இருக்கு. கத்தரி வந்து 74. அது தக்காளி இருக்கு. தக்காளி வந்து பத்மா. இது MH1. மற்ற K2 நாங்க இன்னும் போட்டிருக்கோம். முளைக்கல. இது என்னத்துக்கா நீங்க அறிஞ்சு செய்யுது விற்கிறது? இது வந்து தோட்ட பயனாளிகள் வந்து நாட்டுகள் தேவையாண்டா வந்து இங்க எடுக்கிறவ. அப்ப நடுறதுக்காண்டி எங்கிட்ட நாங்கள் கொடுக்குறோம். இப்ப கோல் வண்டி கேட்பாங்க. கேட்ட நாங்க நாட்டுகள் வந்து நாங்கள் போட்டு மேடையா போட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். சரி சரி சரி. நாங்களும் கண்டுகள் தயாரிச்சு ஆக்களை கொடுக்குறோம். சரி சரி. இலவசமா கொடுக்குறோம். முறையும் திட்டங்களும் இருக்கு. மற்றபடி வேறு நிறுவனங்கள் எடுத்து ஆக்களுக்கு அப்படின்னு கொடுக்குறோம். அதற்கு எங்களுக்கு கண்டு டிமாண்ட் இருக்கு. எது? இது சுண்டங்காய். சுண்டங்காய் கத்தரின் ஒரு இனம். கத்தரின் இனம் சுண்டங்கத்தரிக்கண்டு. இதுல என்ன மருத்துவ குணங்கள்? அப்படி மருத்துவ குணங்கள் இருக்கு. மருத்துவ குணங்கள் இருக்கு. இது வந்து கூட வந்து விரும்பி சாப்பிடுறது வந்து பிடுங்கி அந்த கறி வைக்கலாம். இல்லாட்டி வத்தல் போட்டு பொறிச்சு சாப்பிடுறது அதுக்கு பயன்படுத்துறது. கூட வந்து சிங்களர் கூட பயன்படுத்துறது. சிங்களாக கூட நல்ல டிமாண்ட் இருக்கு. டிமாண்ட் இருக்கு. இதுல வந்து நான் கொய்யா கண்டு வச்சு கொண்டு வரேன் விற்கிறதுக்கு. கண்டு இது வந்து ஆனக்கொய்யா. பெரிய பெரிய அதுப்பா நாங்கள் செய்து கொண்டு வரோம். கூடிய நாள்ல கொஞ்சம் மரக்காண்டுகள் கொஞ்சம் பெருமன் நினைக்கிறேன்.
இதுவும் அந்த சுண்டங்க தெரியாதானே? ஓ சரி. இதுதானே கிலோ 300 ரூபாய்க்கு மேல போகுது. கிலோ எவ்வளவு? 300 ரூபாய்க்கு கூட போகும். இங்கே அப்படியே மாமரம் தான். இதான டொமிஜேசி மாமரம். ஓகே. நாங்கள் இந்த பேக் கட்டி வச்சுக்கோம் இதுக்கு. இந்த பேக் வந்து நாங்க ஒரு டேட் ஒன்று போடுவோம். தேதி போட்டுருக்கு. அந்த தேதியை வச்சு 3 மாதத்துல ஆய்வோம் அப்படியே. இது வந்து இப்ப இந்த பேக் வந்து இப்ப கட்டுவீங்க காய்ச்சி எவ்வளவு காலத்துல இருந்தது? இல்ல ஒரு கணக்கான வரும். பூத்து ஒரு 2 கிலோமே வையுங்க. 2 கிலோமேல வர அந்த காய் இருக்கு சின்ன காய், அந்த காயில நாங்க இந்த பேக் கட்டுவோம். கட்டிட்டு டேட் போட்டு தான் கட்டுறோம் நாங்க. இதுல வந்து எழுதிருக்கீங்க. இதுல பேக்கிங் டேட் இருக்கு. இது வந்து இந்த பேக்கிங் டேட் வந்து நாங்க கட்டுறோம். இந்த மாங்காயை கட்டுற டேட் தான் இது. ஆயக்க வந்து இந்த டேட்டை வச்சு 60 ரேட் போடுவோம். அதுல வந்து அது வந்து எவ்வளவு நாளால மேடம்? அது 3 மாதம். சரியா 3 மாதம். உங்களுக்கு இந்த டேட்டை பார்த்தாலே தெரியும். இந்த டேட்டை வச்சா நாங்க 3 மாதம் பார்த்து அறுவடை செய்யலாம். இந்த பராமரிப்பு கொஞ்சம் வித்தியாசமானது, கொஞ்சம் சிரமம். எங்கட சாதாரண மாவை விட வித்தியாசமானது. இது வித்தியாசமானது. அப்ப இது இதையா புகம் பண்ணி விடணும், வெயில் பிடிக்கணும் உங்களுக்கு. இதை கொப்புல நாங்கள் ஒரு சீசனுக்கும் வெட்டி விடுவோம். இதை கொஞ்சம் எப்படி விதிச்சு காட்டி விடுவோம், கல்ல கட்டி இதை கொஞ்சம் விதிச்சு காட்டுவோம். அப்ப நடவுக்குள்ள வெயில் பிடிக்கக்கூடிய மாதிரி செய்யவும். இதுல வந்து காய்க்கிறது வந்து எப்படி சீசனோ இல்லாட்டி என்ன மாதிரி? இது சீசன். எத்தனை வருஷத்துக்கு எத்தனை சீசன் வரும்? இது வந்து ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா காய்க்குது. ஒரு வருஷம் வந்து அந்த 7ஆம் மாதம் 6ஆம் மாதம் துவங்கும். 6ஆம் மாதம் துவங்கிட்டா 5ஆம் மாதம் அப்படி துவங்கும். துவங்கினா ஜனவரி மட்டும் காய்ச்சி கொண்டே இருக்கு. தொடர்ச்சியே காய்ச்சி கொண்டே இருக்கு. அப்ப ஒரு சீசனுக்கு தான் ஒரு சீசன் தான் காய்க்கும். அப்ப குரோம் பண்ண வெட்டினோம்டா அது நோய் தாக்கம் நாங்கள் பெயின் பூசலாம், இல்லாட்டி சுண்ணாம்பு இருக்கு, அந்த சுண்ணாம்பு பூசினா நோய் தாக்கம் இருக்காது. அப்ப நாங்கள் வந்து மாமரத்தை பராமரிக்கிற கொஞ்சம் சுலபம். கெமிக்கல் வந்து பாவிக்கிறது? கெமிக்கல் ஒன்றும் இல்ல. கெமிக்கல் பாவிக்கிறதே இல்ல. இயற்கையான இயற்கையான அது பூக்குறதுக்கு நாங்க அடிக்கிறது வந்து பஞ்சகவியம். அதான் அடிக்கிறது பஞ்சகவியம். இது வந்து இங்க வந்து நீங்க சந்தைப்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் அங்கட. இதுக்கு வந்து கேள்வி கூட வந்தோன்னு இருக்காங்க. இப்ப மாமர சீசன் பூக்க முதலே அடிப்பாங்க. கோல் பண்ணுவாங்க. கோல் பண்ணி கேட்பாங்க. கேட்டா நாங்க டேட் சொல்லுவோம். அந்த டேட்டுக்கு அவங்க அடி திருப்பி கேட்பாங்க இருக்கும். சில வேலை இருக்கா, சில வேலை இருக்கலாம். ஆமா ஆமா. வெளிநாட்டுக்கார வாழ சீசன்ல காட்டன் டிமாண்டா இருக்கும். வெளிநாட்டுக்கார கூட எடுக்கிற ஆட்களுக்கு வந்து மாமரத்தை டிஸ்கவுண்ட் இருக்கு. கூட எடுத்தா விளாமரம் நிக்குது. விளாமரம் நிக்குது. தானே வளர்ந்துருக்குமே என்ன? ஆனா விளாமரம் விக்கிறேன் நாங்க. விளம்பிக்கிறேன் நீங்க? சுண்ணாம்பா இதை பூசிட்டு இருக்கீங்க? இது வந்து சுண்ணாம்பு பூசி. இது வந்து மாமரம் குரோ பண்ணி சுண்ணாம்பு பூசி வைக்கிறோம். என்னத்துக்காக இது? இது வந்து நோய் தொற்று வராம இருக்கு. மற்ற வந்து கொப்பு வந்து கொஞ்சம் கீழே வந்து முளைச்சி காய்க்கத்தாங்க. உயரமா காய்ச்சாண்டா ஏறி பேக்குகள் போட்டு கட்டுறது கொஞ்சம் சிரமம். மற்றது வந்து காய விளக்கெடுத்தாங்க குழவிகள் வந்து அடிக்கும். அப்ப அதுகளுக்காண்டி நாங்கள் வெட்டி வெட்டி கொஞ்சம் பதிச்சு இழுத்து கட்டுறது. இதெல்லாம் காய்ச்சி கிடையாது. ஃபுல்லா காய்ச்சி இருக்கு. வாடினால் பேக் விழுமா. பேக் கட்டுறதால என்ன? பேக் கட்டுறா வந்தான்னா இப்ப குழவிகள் தொட்டுகள் இல்ல. மற்ற வந்து உறும்புகள் அதில் உள்ளுக்கு போகாது. அந்த காயலுக்கு வந்து நாங்க வந்து கொஞ்ச நாள் ஊதி வர நான் வந்து பேப்பம் இருக்குல்ல, பேப்பண்ண அது பஞ்சில தொட்டு மேல முனையில வச்சிருவோம். வச்சு விட்டா இப்ப இந்த ஒரு பூச்சி ஒண்ணு உள்ளுக்கு ரங்காது. சரி சரி சரி. ஒரு மரத்திலேயே வந்து நிறைய காய் காய்க்கும். ஒரு மரத்துல கிட்டத்தட்ட ஒரு 40 காய் கிட்ட வரும். 40 காய் கிட்ட ஒரு மரத்திலேயே காய்க்கும். இது வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தோட்டம் ஒன்று சின்ன சின்ன செய்து கொண்டு வரோம். இது வண்டி என்ன? இது வந்து வண்டி.
பச்சை வண்டி. ம். இது வந்து நாங்கள் இப்ப செய்து நாங்கள் ம். மக்களுக்கு கொடுக்குற மாதிரி காய்கள் வந்து கொடுக்குற மாதிரி நாங்க இப்ப நட்டு கொண்டு வரோம். அதாவது வந்து மருந்துகள் ஒன்றும் அடிக்காமலோ இயற்கையாவே செய்து கொண்டு வரோம். அப்படியே இதுதான் பப்பாசி. இது பப்பாசி. இது வந்து ரெட் லேடி இனம். இது வந்து 4 மாதத்துல காயக்கூடியது. இதுக்கு வந்து நாங்கள் 4 மாத காய்க்குதாண்டா காய் வந்து எப்படியும் 2 மஞ்சள் ஊதி பழக்க. இது வந்து இதுல 2 இனம் இருக்கு, 2-3 இனம் இருக்கு. எங்கிட்ட ரெட் லேடியும் இருக்கு, டொமிஜேசியும் இருக்கு. இதுல இருக்கிறது இது ரெட் லேடி. அங்கே நட்டது அதுல இருக்கு. நாங்க சின்ன சின்ன கண்டு நட்டு இருக்கோம். காய் வந்து நோம்பலா வந்து 1 கிலோ கிட்ட நிக்கும், 1 கிலோ 1.5 கிலோ கிட்ட நிக்குங்க. சரி சரி. சராசரி வந்து 1.5 கிலோ நிக்கும். இது வந்து வெயில் சீசனுக்கு வந்து கூடும், இல்ல மழை சீசனுக்கு வந்து குறையும். இது வந்து மாதுளை. இது வந்து இந்தியன் மாதுளை. இந்தியன் மாதுளை இந்தியன் மாதுளை. இதுக்கும் அதே போல இதெல்லாம் பூமம் பண்ணி எல்லாம் சொல்லி பான் பிஞ்சு பிடிக்கும். இது வந்து இந்த பேக் வந்து கட்டி விடுறோம் நாங்கள். ஏன்டா இப்போ நூலை கட்டி விட்டா தான் பாதுகாப்பு கூட. இப்ப பிஞ்சு பிடிக்குது. ஆனா பச்சையா இருக்கு. நான் சொல்ல அப்படி இந்த கலர்லாம் வருமா? இல்ல இல்ல, ஒரு மஞ்சள் கலருக்கு வரும். மஞ்சள் கலருக்கு வரும். இது இப்ப நீ முத்தினோன்னா ஒரு மஞ்சள் கலருக்கு வரும். இப்ப சின்னந்தானே. ஆமா ஆமா. இது வந்து இதுக்கு வந்து சொட்டு நீர் பாசனம் தான் போடுறோம் நாங்க. அது இப்ப வாய்க்கால் அதுல ஒன்றும் இல்லை, ஒன்லி சொட்டு நீர் பாசனம் மட்டும்தான். இது வந்து இந்தியன் முருங்கை. இந்தியன் முருங்கை லைனுக்கு நிக்குது, அப்படியே வச்சிருக்கீங்க. இது இந்தியன் முருங்கை. இது சீசனா காய்ச்சி கொண்டே இருக்கும். அது 3 மாதத்துக்கு காய்க்கும். வெட்டி விடுறோம் நாங்கள். வெட்டி விட்டா திருப்பி காய்க்கும். இந்த விலையும் வந்து சீசனுக்கு கூடும் குறையும். இப்ப கொஞ்ச நாளைக்கு நல்ல விளைவித்ததோ இப்ப கொஞ்சம் குறைஞ்சு வந்துட்டு திருப்பி கூடும். மரக்கறி ஏற்ற விலை கூடி குறையுது. மொத்தம் எத்தனை ஏக்கர் இது காணி? 50 பெறப்ப என்ன? மாடு புல்லு வளர்க்குறீங்க? என்ன CO3? CO3. இதுதான் மாட்டுக்கு புல்லு வளர்க்குறோம். மற்ற ஆக்கள் கேட்டா நாங்கள் எடுத்து கொடுக்குறோம் புல்லு. அதாவது வந்து நடுறதுக்கு வந்து நாங்கள் கண்டு கொடுக்குறோம். கண்ணும் கொடுக்குறேன். இது மாடுகளுக்கு மட்டும்தான், மாடு ஆடுகளுக்கு மட்டும் தான் பாய்க்கலாம். மற்ற இதுல இல்லத்தான். கூட மாடுகள் தான் கூட பாய்க்கிறோம் நாங்க. வந்து ஆடுகள் நிக்குது, ஆனா கூட மாட்டுக்கு தான் நாங்க கூட பாய்க்கிறோம். ஆடுகளுக்கு குறைவு. இது போற குறைவு என்ன சைட் அளவு. மாறன் சோள கூட இப்ப நாங்க நீ இப்ப காய முடிஞ்ச அப்புறம் என்ன இது வந்து நாங்க குரோம் பண்ணி விடுவோம். பிள்ளை இது பாதை தானே, இழுத்து கட்டி கட்டி விட்டுருக்கு. கவனம் வாங்க. இப்ப வந்தபடிதான் இந்த பாதை வந்து கொஞ்சம் பிரச்சனை. மற்றபடி உயரமா இழுத்து கட்டிக்காச்சு. நான் கீழே இந்த கணத்துல தான் ரைக்கிறேன். இந்த கணத்துல தான் ரைக்கிறோம். இது வந்து மண்புழு செய்யற தொட்டி உண்டு. இதுக்காக நாங்க வந்து மண்புழு உரம் செய்யறோம். இதுக்காக வந்து நாங்க சாணம் தான் போடுறோம். கூட சாணம் போட்டு தான் செய்யறோம். கீழே மண்புழு இருக்கு. தண்ணியை விட்டு அந்த தண்ணி உக்கும். தண்ணி கீழே போக மண்புழு வந்து சாப்பிட்டுட்டு தன் கழிவு இருக்குதானே, அதை போட்டோன்னா அது வந்து உக்க தங்கிடும். அதைத்தான் நாங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டேட் போட்டு எடுத்து நாங்க அரைக்கிறோம். அரைச்சி எடுத்துட்டு உரத்தை எடுத்துட்டு மண்புழு திருவிழா போடுவோம். போட்டு திருப்பி சாணத்தை போட்டு நாங்க செய்யறோம். தொடர்ச்சியா வந்து ஒன்று இருக்கும். நான் வந்து அரிச்ச இதை எடுத்து நாங்கள் பேக்கிங்காக கொடுக்குறோம்.
லூஸாகவும் கொடுக்குறோம். ஆ, ஆ, ஆ. இதுல வர இதுக்கு நாங்க தண்ணி அடிக்கிறோம் தானே, ஓ. தண்ணி அடிச்சு வத்தி விரைக்க அந்த தண்ணி வந்து வெளியால வரும். அதுதான் நாங்க திரவமா மண்புழு திரவமா எடுத்து கொடுக்குறோம். இது மண்புழுவுக்கு இருக்கு ஒருக்கா பாக்கலாமே. ஓ. இதுதான் மண்புழு என்ன. ஓ. உரமா வரைக்கும் என்ன காஞ்சி வருமா இல்லாட்டி? இல்ல உரமா வரைக்கும் கொஞ்சம் பச்சையாத்தான் இருக்கும். காஞ்சோன்னா இப்படி வரும். நாங்க அரிச்சு எடுக்கிறது. இதான் மண்புழு. ஓ. அரிச்சு எடுத்தால் பசிலே வரும். பாருங்க, இதை எடுத்து வச்சிருக்கணும். இது எவ்வளவு விற்கிறீங்க? இது 1 கிலோ? கிலோ வந்து 180 ரூபா. 1 கிலோ 180 ரூபாய் விற்கிறீங்களா? ஓ. 2 கிலோ வந்து 290 ரூபா. முன்ன காட்டினீங்க. முன்ன காட்டினா அந்த பேக்கெட் அடிக்கிறது. இதுல இருந்தா நாங்க எடுத்து லூசாக கொடுக்குறோம். எவ்வளவு ஆண்டாலும் நாங்க கொடுப்போம். கொடுக்குற இது இருக்கு. ஆனா கூட எடுக்கிற இப்ப டிஸ்கவுண்ட் வந்து கூட இருக்கு மண்புழு உரத்துக்கு. இப்ப நான் பூச்சி விரட்டி அந்த திரவங்களுக்கு விட இதுக்கு வந்து கூட டிஸ்கவுண்ட். இது வந்து எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். தென்னியலுக்கு போடலாம், தென்னியலுக்கு வட்டி போடலாம். வீட்டை வைக்கிற அந்த கத்தரி வீட்டு தோட்டம் செய்யற ஆக்களுக்கும் எடுத்து செய்யலாம். இப்ப பெரிய தோட்டம் செய்யற ஆக்களும் எடுத்து பாவிக்கலாம். 100% பெர்ஃபெக்டா இருக்கு. இப்ப என்னன்னு சொல்றது, இப்ப வந்து நாங்க வந்து போட்டு செய்து பார்த்துருக்கிறோம். பார்த்து இப்ப நிறைய பேர் வந்து எடுத்துட்டு இருக்கிறாங்க. கொழும்பு அங்கால இதெல்லாம் வந்து எடுக்கிறோம். வந்து போட்டோ கருமையா இருக்கு பயிர்கள் வளருது. இது வந்து அந்த இப்ப நீங்க கண்டி வைக்க போறீங்கண்டா இதை போட்டுட்டு வச்சீங்கண்டா கொஞ்சம் காயாலும் கொஞ்சம் கூட காய்க்கும். ஓ. இந்த வளர்ச்சியும் கொஞ்சம் கூட. இயற்கையில சாப்பிடுறது சாப்பாட்டுக்கும் செயற்கை சாப்பாடும் கணக்க வித்தியாசம் இருக்கு. இதுல வித்தியாசம் இருக்கா? ஓ. மிளகரியும் வந்து நான் நார்மலா விக்கிறோம். இங்க வந்து இயற்கையா செய்யறதால மக்கள் வந்து பெருசா இயற்கைன்றது வந்து மக்கள் வந்து பெருசா விரும்புறதே இல்ல. செயற்கையிலேயே இறங்கிட்டோம் இப்ப. அப்ப இப்ப எங்கண்ட நாங்க இயற்கையா நாங்கள் ஏதாவது ஒன்று செய்தோம்டா அத வந்து நாங்க இப்ப ஒரு ஆளுக்கு நாங்க அருமைப்படுத்துறோம்டா அவங்க வாங்குவாங்க. அவங்க வந்து 10 பேர் சொல்லுவாங்க. ஆனா எங்கன மக்கள் வந்து அப்படி இல்லை தானே. இப்ப நேச்சுரல்லே இருக்குது அப்படியே. அதாவது ரசாயன இதுலயே கலந்து சாப்பிடுற அளவுக்கு வந்துட்டு. அப்ப இயற்கையை வந்து பெருசளவு விரும்புறது இல்லை. இப்ப டாக்டர்ஸ் மேரவே எல்லாம் இந்த நோமலா வந்து விரும்பி எடுக்கணும். இப்ப நோமலா வந்து இப்ப ஆக்கள் இப்ப குறிப்பிட்ட அளவு வந்து இப்ப ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு இருக்கணும். இப்ப குறிப்பிட்ட ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு இருக்கணும். இப்ப கொம்பஸ் மற்றது நாட்டுக்கள் அதெல்லாம் கூட வாங்கி கொண்டு இருக்கணும். இயற்கை நல்லது தானே. நோய்கள் அதில் வராம வரதுக்கு காரணம் வந்து செயற்கை பக்கலைகள் போட்ட மருந்து அடிச்சு பாவிக்கிறாங்க. பளபளப்பா மொத்தமா இருக்க அதான் நல்ல யோசிக்கிறது. உண்மையா நல்லது தானே ஐயா. இது வந்து இதுக்கு வந்து மஞ்சள் வச்சு நாங்கள் இப்ப முளைச்சி வருது. மஞ்சள் முளைச்சி வருது. இது வந்து ஒரே கொம்பஸ் தான், மண்புழு உரம் தான். அதே இதுதான் இஞ்சால இருக்கு. இந்த வாய்க்கால் வந்து நாங்க தண்ணி விடுறது. அதாவது வந்து ஒரும்புகள் இதுல ஒன்று முள்ளு ரங்காமல் இருக்கிறது. தண்ணி விட்டு விட இதுல தண்ணி இதுல விட்டு விட்டா சுத்தார உள்ளுக்கு வந்து ஒரும்பு ஒன்றும் ரங்காது. அப்ப கொம்பஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். ஒரும்பு ரங்கிச்சண்டா இதுல சத்து முழுக்க உரம்பு கொண்டு போயிடும். அப்ப கொம்பஸ் செய்ய இயலாது. இதுதான் அந்த தண்ணி வடிஞ்சு வரும். இது வந்து மண்புழு திரவம். இது வந்து இதுதான் உரத்தின் இதுதான் வளர்ச்சி. உரத்துக்கு தான் வருது வளர்ச்சிக்கு. இதுல இருந்து வடிஞ்சு வர தண்ணியை தான் நாங்க இந்த போத்தல்ல விட்டு கொடுக்குறோம். ஆனா பார்த்து நல்ல சுத்தமான தண்ணியை தான் பெறும். வெள்ளையா இருக்கு. நாங்க போத்தல்ல விடைக்க மஞ்சள் கலருக்கு வரும். போத்தல்ல விடைக்க மஞ்சள் கலருக்கு. அதாவது மண்புழுன்ற கழிவுதான். என்ன? இது வந்து கொச்சிக்கண்டு. இது வந்து மிளகா வந்து சின்னந்தான், ஆனா கேரம் கூட. ஒரு மிளகா போட்டாலே கறிக்கு ஓகே. காய்ச்சி இருக்கு. சித்தல்லாம் இருக்கு. இது வந்து பச்சை காயத்தான் இருக்கிறது. அதுல ஒண்டி ஒன்று தான் இருக்கு.
இது மற்றது அந்த பழுத்துட்டு மற்ற பழுத்துட்டு விதைக்கு வந்துடுது. விதைக்கு வந்துட்டு இதுல வந்து மிளகாத்தூள் தீக்கிறாக்கள் வந்து கூட வந்து வாங்குறது. உரைப்பு கூட வேற ஓ உரைப்பு கூட வேற இருக்கு. இது நாட்டு வந்து நான் விக்கிறோம். நாட்டும் விக்கிறீங்க? ஓ நாட்டு வந்து நாங்க போட்டு இப்ப விக்கிறோம். இது வந்து நாட்டு வந்து 15 ரூபா ஒரு நாட்டு 15. ஓ இதுல வந்து 2 இனம் இதுல இருக்கு. ஒரு இனம் தான் இதுல நீங்க பாக்குறது வந்து இஞ்சால இருக்கு, இன்னொரு இனம் இருக்கு. அது வரணும் காய்க்கல. அந்த சீசன் முடிஞ்சுது. நான் இப்ப இதெல்லாம் போட்டு ஸ்டாப் பண்ணி இருக்கிறேன். முதலாவது கூட வந்து கொச்சி மிளகாய்க்கு வந்து டிமாண்ட் கூட. அப்ப வந்து வாங்கி கொண்டு போறது. இது வந்து அசோலா. இது வந்து அசோலா. இது வந்து ஆடு மாடுகளுக்கு கிளந்து வைக்கிறது. தவிட்டோட கொஞ்சம் கொஞ்சமா கிளந்து வச்சா என்ன உற்பத்தி செய்யறன்னு சொல்லுங்க. இது வந்து உற்பத்தி வந்து தண்ணி தான். தொட்டி கட்டி தண்ணிக்க போட்டு வளர்க்கறது. இது வந்து சின்ன கொஞ்சம் போட்டாலே கிணக்க வரும். படந்து வந்தோண்டே இருக்கு. அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நீங்கள் தவிடுகள் அதில் கிளந்துட்டு ஆடுகளை வைக்கலாம், மாடுகளுக்கு வைக்கலாம், கோழி தேரை அதற்கும் போடலாம். ஓ அதுல எல்லாத்துக்கும் பாவிக்கலாம். இது வந்து மிருகங்களுக்கு வந்து இப்ப நார்மலா வந்து பால் தரக்கூடிய மிருகங்களுக்கும் பாவிக்கலாம். மற்றது கோழிகள் முட்டை தார இதுகளுக்கும் பயன்படுத்தலாம். அது பாசி மாதிரி தான் இருக்கு. பார்க்க பாசி மாதிரி தான் இருக்கு. தண்ணி வந்து கிளீனா இருக்கு. தண்ணி வந்து கிளீனா இருக்கு. இதுதான் தண்ணி வந்து கிளீனா இருக்கு. கீழே வந்து மீன் விடணும். ஓ மீன் விட்டாதான் மீன் கழிவுகள் இருக்கு தானே, அது வந்து ஒரு பசலை. அப்ப அந்த பசலையில வந்து இன்னும் கூட காய்க்கும், கூட படந்து வேற. அப்ப நுழம்பு அதுல ஒண்ணும் வராது. அதுக்காண்டி தான் மீன் விடுறது. டெங்கு வந்து வராம இருக்கிறதுக்காண்டி மீன் விடுறது. இத விரும்பி சாப்பிடுமா கால்நடை இப்ப ஆடு மாடு? ஓ அது வந்து நாங்க தவிடு மற்ற கோதுகள் அதுகள் இருக்குதானே, அதோட கிளந்து வைக்கிறது. விரும்பி சாப்பிடும். ஓ அதுக்கு டேஸ்டானதா. இது வந்து கிலோ வந்து 400 ரூபா. நீங்களும் விக்கிறீங்க? ஓ நாங்களும் விக்கிறோம். சரி சரிங்க. இது வந்து கொம்பஸ். இது வந்து மாட்டு சாணம். இதை நாங்கள் வந்து வெளியால் எடுக்கிறோம் நாங்க எங்களோட ஃபார்ம் தேவைக்கு. இதை வச்சுதான் நாங்கள் மண்புழு உரமோ அப்படி கூட்டு பசலியோ தயாரிக்கிறதுக்காக. இந்த வைக்கல் கும்பியெல்லாம் இப்ப காண்றது வந்து கூட. ஓ இப்ப கைவட்டி இல்ல தானே, அது கைவட்டி எடுத்து இது அடிச்சதானே. ஓ அடிச்சதான் கூட வருது. இப்ப இதுதான் அந்த கூட்டு பசலை. அது வந்து எங்கண்ட இதுதான். வேற ஆகண்ட கழிவு பொருட்களும் இல்ல. எங்கண்ட ஆடுகள கழிவுல செய்கிறது கூட்டு பசலை. கூட்டு பசலை ஆடுகளுக்கு போடுற சாப்பாடும் ஆடுகள கழிவு மட்டும்தான் இதுல இருக்கு. இதை நான் கிடங்கு வட்டி தான் செய்யறாங்க. காணலாம் கிடங்கு வட்டி செய்யறது. கிடங்கு வட்டி தான் செய்யறேன். ஓ பாப்போம். இது வந்து க்ரோ பேக். இது வந்து மிளகா வச்சிருக்கிறோம் நாங்கள். இது வந்து நீங்கள் இப்படியே இதுக்கு வந்து தென்னம்பொச்சு கூட்டரு அதெல்லாமே இருக்கு. இந்த க்ரோ பேக்கு மண்புழு உரம் எல்லாம் சகலதும் பெறும். சகல இதுவும் பெறும். இப்படியே கண்டு வச்சு இப்படியே நீங்க கொண்டு போய் வச்சு பராமரிக்க வேண்டிய வேலை. ஓகே ஓகே. நீ ஏறித்தான் பார்க்கணும். ஆடு என்னத்துக்கு ஆட்டை வந்து ஈரத்துல விடுறது? அது வந்து அந்த தெள்ளுகள் இருக்குல்லோ, தெள்ளுகள் அதில் சொத்தாம இருக்கிறதுக்காண்டிதான் மேடையில வளர்க்குறது. ஆடும் கொஞ்சம் உயரத்துல நிக்கத்தான் விரும்பும். ஓ பிறகு வந்து வெடிச்சு இதெல்லாம் இது வந்து நான் ஆட்டு தொழுவைதான். இது வந்து இப்ப ஆடு குட்டிகள் போட்டு சேர்ந்த மேல ஏத்தி விடுறது. குட்டிகள் போடுற டைமுக்கு வந்து கீழே ரக்கி விடுவோம். குட்டிகள் போட்டா அப்புறம் இந்த மேல ஏத்தி விடுறது. நாங்களது என்ன இனம் இந்த ஆடு? ஊராடு தான். இது ஊராடும் இருக்கு, ஜமுனா பேரியும் இருக்கு, எல்லாம் கிழவன். நீட்டா வச்சிருக்கிறீங்க, நல்லா இருக்கு பாக்க.
இல்ல என்ன மாடு நின்றது கொடுத்துட்டான். கொடுத்துட்டீங்களே? வித்துட்டா. இப்ப திருப்பி நாங்க இனி குட்டி போட 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 வளர்த்துட்டு கொடுக்குறது. ரெண்டா பிரிச்சு வச்சுக்கிறோம். இதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிறோம், அடுத்த குறிப்பிட்ட அளவு வச்சுக்கிறோம். இதுக்கு தான் இந்த அசோலா வந்து தவிட்டோட வச்சிங்கண்டா பால் நல்லா வரும். சரி சரி. பாலுக்காண்டான் கூட அசோலா வைக்கிறது. இது வந்து ஆன கொய்யா. இதுக்கு நான் பேக் தான் கட்டணும். பேக் கிழிஞ்சிட்டு அணில் கிழிச்சு போடுங்க. இது வந்து ஆன கொய்யா. இதுக்கும் பேக் தான் கட்டுறாங்க. வந்து இப்படி வரும், இந்த மஞ்சள் கலருக்கு வரும் பேக் கட்டினா அப்புறம் பாப்பாங்க இப்படி வரும். இந்த கலருக்கு வரும், மஞ்சள் கலருக்கு. இது வந்த பிறகு நாங்க புடுங்குறது. இதுவும் கிலோ கணக்கெல்லாம் இது வந்து கிலோவா? ஒரு கிலோ என்ன விலை போகுது? ஒரு கிலோ 300 ரூபா. ஒரு கிலோ 300 ரூபா. மற்ற பிலாமரம் இங்க நார்மலா நான் பிலாமரம் வச்சிருக்கிறோம். பிளாக்கப்ப காய்ச்சிருக்க நீ விற்கிற வண்டியான். இது மாட்டு தொழுதான். இது மாட்டு தொழு வந்தேன். இது மாட்டு தொழுதான். இது குட்டித்தாச்சி ஆடுகளை இதுக்கு விடுறது. அப்புறம் இது வந்து குட்டித்தாச்சி ஆடுகளை விடுறது. இந்த இங்க ஒரு செக்ஷன் ஒன்று இருக்கு. இந்த செக்ஷனுக்கு வந்து கிடா குட்டிகளை வந்து புரிம்பா விடுறது. இதுக்கு வந்து கிடாய எல்லாம் நிக்குது புரிம்பா. இது வந்து குட்டித்தாச்சி ஆடுகள் மட்டும் புரிம்பா விடுறது. இது வந்து மாட்டு தொழுகை. இதுல வந்து இப்ப நாங்கள் மாடுகள் போல தான் நிக்குது. எனக்கு என்னண்டா கொடுத்துட்டோம். இப்ப மாடுகள் இருக்கடியா கொஞ்சம் சாணங்கள் கொஞ்சம் கூட வருது. பாலுக்கு தான் கூட மெயினா. பாலுக்கு தான் மெயின் வந்து பால் தான். இப்ப 2 மாடுல இருந்தா பால் கறக்குறோம் கூட வந்து. இதுல இருக்க வர ஜூரின் தான் நாங்க எடுத்து இயற்கை மருந்துக்கு பயன்படுத்துறோம். இதுல இருந்து எடுத்து தான் நீங்க இதுல வந்து இந்த பெப்பர் இதுக்கு வந்து சேரும். இப்ப நான் அதுக்கு வழியா எடுத்து விட்டு இருக்கிறோம். கழுதைக்கு வழியா விடுவோம். நீட்டா ஆக்குவோம் அந்த இடத்த. நீட்டாக்கினா பிறகுதான் இந்த ஜூரின் பேரும். ஜூரினை மட்டும் எடுத்துக்க விடுறது. மிச்ச கழிவுகள் வந்து தொட்டிக்கு போவோம். அங்கால போவோம். கழிவு தொட்டி ஒன்று இருக்கு. அந்த தண்ணியை தான் நாங்கள் தொட்டியை பார்க்கலாம். அதுல அப்படி எங்க வேறுமே. இதான் தொட்டி, கழிவு தண்ணி தொட்டி. இதைத்தான் நாங்கள் பசலை அதுகளுக்கு யூஸ் பண்றோம். இயற்கை பசலை இருக்குல்ல, இப்ப கூட்டரு அதுக்கு வந்து இதைத்தான் பயன்படுத்துறோம். அது என்ன மோட்டர் என்ன வச்சிருக்கீங்க? மோட்டர் வந்து மோட்டரெல்லாம் அழுத்து போகுது தண்ணி. மோட்டரெல்லாம் அழுத்தாங்க. குழந்தை பிறந்த அப்புறம் அப்ப அவையில அந்த இலையில குளிக்கிறேன்னு சொல்றேன். அந்த இலையெல்லாம் இது அந்த இலை வந்து பாவட்டை. இது பாவட்டை இலை. இது வந்து நொச்சி. ஆமணக்கு நாங்க அங்கால இருக்கு. இது வந்து 5 இலை கரைசல் நான் செய்து வச்சிருக்கிறோம். இதை நீ வடிக்கிறது. இதுக்கு போடுறது என்னென்ன? இதுக்கு வந்து இலையெல்லாம் கூட போடுறது. இலையெல்லாம் இதுக்காக போட்டு இலையும் மாட்டின ஜூரினும். இலையும் மாட்டின ஜூரினும். இது வந்து மீன் அமிலம். மீன் அமிலம் வந்து என்னத்துல செய்யற? அது மீனும் சர்க்கரையும் சேர்ந்து. மீன் தான் போடுறது. மீன் தானா? மீன் தான் போடுறேன். மீன் சர்க்கரையும் போட்டு ஊற வைக்கிறது. அதுக்கு ஊற வச்சுட்டு வந்து மாட்டு செல்லம் கொஞ்சம் போடுறது. கேன் தானே, கேனுக்கு தெரியாது இல்ல. ஓகே ஓகே. நீங்க இப்ப ஊற வச்சு கிடக்கு. கேனுக்காக ஊற வைக்கிறது. நான் இந்த சின்ன பேக்கெட் இருக்குல்ல, இந்த சின்ன பேக்கெட்ல வந்து நாங்கள் நாட்டு கொடுக்குறோம் செய்து. இதுண்ட விலை வந்து 50 ரூபா. இது என்ன நாட்டு? இது தக்காளியும் கத்தையும் தான் இருக்கு, மிளகாயும் இருக்கு. இதுண்ட விலை வந்து 50 ரூபா. சின்ன இது 50 ரூபாய் கொடுக்குறோம். 50 ரூபாய் கொடுக்குறோம். இது வந்து கத்தால தோட்டமாவே செய்யறோம். இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தோட்டமா செய்றீங்க? இந்த லைனுக்கு இப்ப தோட்டம் மொத்தம் அடிச்சு கொண்டு வரோம். இது வந்து இப்ப அல்சர் இருக்கிற ஆக்கள் இருக்கேன் தானே, மருத்துவ பையனுக்கு வச்சிருக்கோம். இப்ப அல்சர் இருக்கிற ஆக்கள் வந்து இதுல வச்சு வட்டி சாப்பிடலாம். நான் ப்ரோ பேக்ல போட்டோம்ல கண்டு. இது ரெண்டு விதமா நான் கொடுக்குறேன். ஒன்று காயோட கொடுக்குறோம். நாங்க இப்படியே விற்கிறது. இப்படியே விற்கிறோம் நாங்க. ப்ரோ பேக்ல அதுல
காயோடையும் விற்கிறது இப்படியே, காய் இல்லாமையும் விற்கிறது. சரி சரி சரி. நீங்க காயோட வாங்கினீங்கன்னா இப்படியே கொண்டு வைக்கலாம். காய் இல்லாட்டி நீங்க வச்சு நார்மலா வந்து ஒரு மாதத்துக்கிட்ட செல்லும். ஒரு மாதத்துக்கிட்ட செல்லும். ஓ, இதுண்ட விலை வந்து 350 ரூபா. அப்படியே மரத்தோட பேக்கோட அப்படியே பேக்கோட சேர்த்து 350 ரூபா. இப்ப வந்து இந்த பண்ணையை வந்து நாங்க சுத்தி பார்த்துட்டோம். இதுல முக்கியமான விடயம் என்னன்னா, இயற்கை முறைகளை பயன்படுத்தி இந்த பண்ணையை வந்து செய்து வரினம். செயற்கையான பாவனை வந்து இங்க வந்து இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து இங்க வந்து தேவை என்று சொன்னா வேண்டலாம். இங்க வந்து வாங்கக்கூடிய வந்து மாம்பழம் வாங்கலாம், மற்ற கொய்யாப்பழம், மற்ற நாட்டுகள் அதாவது கத்தரி, மிளகாய், தக்காளி அதில் வாங்கலாம், வெண்டி அதில் வாங்கலாம். மற்ற வந்து இயற்கையான உரங்கள் இருக்கு, கூட்டு போசலை, மற்றது மண்புழு உரம் அதில் வாங்கலாம். மற்ற பூச்சி விரட்டிகள் இருக்கு, அதாவது வந்து 5 இலக்கரசல், வேப்பில கரைசல், 3G அதில் இருக்கு. மற்றது மரங்கள் காய்கள் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதுக்குரிய இதுவும் இருக்கு. அதாவது வந்து ஒரிஜினல் கலர் வரக்கூடிய மருந்து இருக்கு. அது வந்து மீனமல்ல இருக்கு. மற்ற பூக்கக்கூடிய இது வந்து பஞ்சகவ்யம் இருக்கு. நீங்க அதில் வந்து இங்க எவ்வளவு ஆண்டாலும் வாங்கலாம். நீங்க எல்லாமே வந்து இயற்கையானதுதான், தயாரிக்கப்பட்டது. அதாவது வந்து ரசாயனம் ஒன்றுமே இல்ல. இங்க வரணும்னு சொன்னா எப்படி வரணும்? இங்க வரணும்டா மாவட்டத்துக்கு வந்து அரசடி இருக்கு, அதுல வந்து நெசவுசாலை லேனன் இருக்கு. அதுல வந்து 100 மீட்டருக்கு வந்தீங்கன்னா திருநாகராசு மாதிரி பண்ணை இருக்கு. அங்க வந்தீங்கன்னா தொடர்பு கொள்ளலாம். உங்களோட தொலைபேசி இலக்கத்தை சொன்னீங்கல்ல, 76 234 88 77. இந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டா, இந்த தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டீங்கன்னா எங்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம், பொருட்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. இதோட இந்த காணொலியை நாங்கள் நிறைவு செய்து கொள்றோம். தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.